ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் சேனல் மெசேஜுமே பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கில் எனக்கு என்ன ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுதுன்னா, என்னோடய எனர்ஜி உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது ஆர் உங்கள் பர்சனோட எனர்ஜி கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா திஸ் இஸ் யுவர் ரீடிங். அப்படி முடியலன்னா திஸ் இஸ் நாட் யுவர் ரீடிங். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் பர்சன். இமேஜின் உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். சி ஹேஸ் ஆஃப் கப்ஸ். Think about this person. Okay, tower moment. நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷஃபிள் பண்ணுறப்போ ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு ஜம்ப் ஆச்சு என்னோடய ஹேண்டில். இந்த கனெக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து தெரியுது. ஐ ஃபீல் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து என்னோடய கையில் வந்து விழுந்தப்போ ஐ ஃபீல் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த கனெக்ஷனில் நடக்க போகுது. லெட்ஸ் see a reading. The reading is timeless. ஓகே, உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். என்னோடய எல்லா ரீடிங்ஸுமே டைம்லெஸ் தான். உங்கள் பர்சன் வந்து டபுள் மைண்டடாக இருக்காங்க. டபுள் மைண்டட் எனர்ஜி என்னால் பார்க்க முடியுது. ஃபர்கிவ்னஸ் கம்மிங் அப். லைக் நீங்கள் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கலாம், உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்திருக்காது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணுறீங்கன்னா பிகாஸ் உங்களுக்கு இந்த பர்சன் வேணும். ஸோ நீங்களே வந்து ஒரு ஸ்டெப் வந்து இறங்கி போகிற மாதிரி பார்க்க முடியுது. ஃபர்கிவ்னஸ் சம்திங். ஒரு சிலர் உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், அவங்க உங்களை ஃபர்கிவ் பண்ணணும், ஆர்எல்ஸ் நீங்கள் அவங்கள ஃபர்கிவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அவங்க எப்போது ஓப்பன் ஹார்ட்டடாக அவங்கக்கிட்ட அப்பாலஜைஸ் சாரி கேட்குறாங்களோ அப்போது அவங்கள ஃபர்கிவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. டவர் மூமெண்ட் பார்க்க முடியுது. லாட்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் கம்மிங் ஆன். ரியலைசேஷன் வந்து இந்த பர்சனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. பாஸ்ட் ரியலைஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கேரக்டர் எப்படின்னா, எந்த விஷயம் இருந்தாலுமே அது லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்களுக்கு. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து அவங்க மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிக்சர்ஸ், குட் மெமரிஸ், குட் டைம்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃபோக்கஸ்டு வந்து வேறு ஒரு விஷயத்து மேலே இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னால் வந்து கெரியர் வந்து பார்க்க முடியுது. ஆர்எல்ஸ் இந்த பர்சன் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம், டிசைட் பண்ணியிருக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட்டு கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம லவ் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸுமே தெரியுது. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஸோ நம்ம லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்ஸில் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் மேரேஜ் லைஃப்பில் இருக்கணும்னா செட்டில்டாக இருக்கணும் நீ. அதனால் இந்த பர்சனும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி பார்க்க முடியுது. அதில் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருப்பாங்க. லைக் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்சன் அதில் ரொம்ப ட்ரிகர் ஆன மாதிரி பார்க்க முடியுது. சம்திங் இந்த பர்சன் ஸ்டில் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு செட்டில்டு ஆகாத மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, இந்த பர்சன்கிட்ட ஒரு செட்டில்மெண்ட் வேணும், ஒரு லாங் டேர்ம் மேரேஜ் லைஃபுக்கு இந்த பர்சன் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அண்ட் இவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதனால கூட ஒரு கேப் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பர்சன் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்குள்ளே நடந்த சில பேட் டைம்ஸ் இருக்கும்ல, அந்த பேட் பிரேக்கப் இருக்கும்ல, ஒரு சம்திங் பேடான சில இஷ்யூஸ் உங்களுக்குள்ளே வந்து போயிருக்கலாம். ஸோ அந்த இஷ்யூஸ், அந்த ப்ராப்ளம் இவங்க இன்னும் அதை மறக்கலை, இன்னுமே வந்து அதை நினச்சிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்டில் அவங்களுக்கு வந்து பெயின் கொடுத்துட்டு தான் இருக்குது. சம் பிட்ரேயல் கூட பார்க்க முடியுது இந்த கனெக்ஷனில். டைம் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஓகே, இந்த கனெக்ஷனில்
ரொம்ப டேஸ் அண்ட் ரொம்ப மந்த்ஸ் ரொம்ப இயர்ஸாகவே எந்த ஆக்ஷன்ஸுமே இல்லை. ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்குது. ஸோ எஸ், அண்ட் தென் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி உங்ககிட்ட காட்டிக்கிறாங்க அண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாமே வச்சுக்கிறாங்க. உங்களை விட்டு அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க, ரைட்? பட் அது வந்து ரியல் கிடையாது. அந்த பர்சன் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதை காட்டிக்கக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ அதில், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த பர்சனுக்கு. அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் ரியலாக அவங்க அப்படி கிடையாது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பார்க்க முடியுது. சம்திங் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து இவங்களுக்கு வந்து சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்கள் மேலே க்ரியேட் ஆகிருக்கு, வந்திருக்கு. அண்ட் உங்களுக்குமே சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த பர்சன் மேலே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, அண்ட் உங்களை அவங்க அவ்வளோவா நம்ப மாட்டுறாங்க. எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த பர்சன் வந்து கிஃப்ட், உங்களுக்காக கிஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் யூ. உங்கள் பர்த்டே ஒரு ஆனிவர்சரி சம்திங். ஓகே, ஒரு கிஃப்ட் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு அவங்க கொடுக்கலாம். யோர் பர்த்டே இஸ் கம்மிங் அப். ஸோ எதாவது பிளானிங் அவங்க சைடில் தெரியுது. ஒரு நீங்கள் கூட எதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். அவங்க பர்த்டே வருது, லைக் எதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். கிஃப்ட் கொடுத்து அப்பாலஜைஸ் பண்ணலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளானிங் உங்கள் சைட்லேயுமே இருக்குது. நீங்கள் 2 பேருமே சேம் ஃபீல்டாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்டுனா உங்கள் பர்சனலும் ஐடி ஃபீல்டு, மெடிசன்னா நீங்களும் மெடிசன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேம் ஃபீல்டு பார்க்க முடியுது. ஐம் சேயிங் யூ ஆஸ்கிங் சம்திங், திஸ் பர்சன் நோ ஐ காண்ட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, கொஷின் பண்ணுறீங்க. இந்த பர்சன் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிகிட்ருக்காங்க. நோ வே, ஐ காண்ட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அவங்க சைடில் எனக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆர்எல்ஸ் வீட்டில் ரிலேஷன்ஷிப் பற்றி ஷேர் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த பர்சன் அது எதுவுமே செய்யலை, ஓகே, பண்ணலை. அது பார்க்க முடியுது. நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறீங்களோ, கொஷின்ஸ் கேட்குறீங்களோ, அப்போல்லாம் இந்த பர்சன் வந்து ரன்னிங் அவே ஃப்ரம் யூ, ரன் அவே பண்ணுறாங்க. அந்த ஒரு கொஷின்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் எஸ், நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் அவங்க சைட்லேருந்து இல்லை. லாட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்க்க முடியுது இந்த கனெக்ஷனில். வந்து ஃபுல்லாகவே நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் நீங்கள் 2 பேருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 10% ஹாப்பினஸ் இருக்குன்னா another 90% ஒரு ஃபெயிலியர்ஸ் தான் இந்த கனெக்ஷன்ஸில் என்னால் பார்க்க முடியுது. மேரேஜ் இஷ்யூஸ், சம்திங் மேரேஜ் இஷ்யூஸ் இருக்குது இந்த கனெக்ஷனில். கேஸ்ட் இஷ்யூஸ், பிளேம் ஈச் அதர்ஸ். நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்கிறீங்க. நீ தான் இதுக்கு ரீசன், நீ தான் இதுக்கு ரீசன், அந்த மாதிரி அந்த பிளைம்டு பார்க்க முடியுது. பிளைமிங். உங்கள் பர்சன் உங்ககிட்ட சரியாக பேச மாட்டுறாங்க, ரைட்? பட் தேர் வாண்ட் டு மேரி யூ. பட் கமிட்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுக்க மாட்டுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. பட் தேர் வாண்ட் டு மேரி யூ. உங்களை பற்றி அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க. அதனால இங்கே பார்க்க முடியுது அந்த சீரியஸ்னஸ் இவங்களுக்கு இல்லை. வேறொரு விஷயத்தில் தான் இவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்க்க முடியுது. நிறைய டிலேஸ் இந்த கனெக்ஷனில் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. நிறைய டிலேஸ் பார்க்க முடியுது. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் கனெக்ஷன் சேரக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஓகே, சில பேர்
இன்வால்வ்டாக இருக்காங்க இந்த கனெக்ஷனில். டூ பீப்புள்ஸ், ஐம் saying டூ பீப்புள்ஸ் அகெயின்ஸ்ட் யுவர் கனெக்ஷன். எனக்கு வந்து பேரண்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த தேர்ட் பர்சன். அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சனை மேனிப்புலேட் பண்ண மாதிரி பார்க்க முடியுது, பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கண்ட்ரோலிங்காக இருந்திருக்காங்க ரொம்ப. தட்ஸ் வை இந்த பர்சனுமே வந்து அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியுது, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ண மாட்றாங்க, பேச மாட்றாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சீரியஸ்லி இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே வருது இந்த மாதிரி இந்த பர்சன் பிஹேவ் பண்ணுறப்போ. இந்த கனெக்ஷனில் ஒரு பர்சன் தான் வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க சைட்லேருந்து எந்த ஆக்ஷன்ஸுமே இல்லை. ஒரு பர்சன் மட்டும்தான் இந்த கனெக்ஷனை ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. டெய்லி அந்த பர்சன் வந்து எஃபர்ட்ஸ் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கனெக்ஷன் வந்து நார்மலைஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கனெக்ஷனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க வந்து பிலீவ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. பட் இன்னொரு பர்சன் தான் மேனிப்புலேட் ஆன மாதிரி தெரியுது. அவங்க சைடில் வந்து சைலண்ட்டாக இருக்குது, நோ ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த பர்சன் கிட்ட கேட்டிங்கன்னா எஸ், அந்த பர்சனுக்கு ஸ்டில் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. த குயின் ஆஃப் கப்ஸ், த ஸ்டார், த ஹேஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்குறப்போ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. தேர் ஆர் மிஸ்ஸிங் யூ. ஓகே, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, பட் ஆக்ஷன்ஸ் அவங்க சைடில் இருந்து தெரியல எனக்கு. ஐம் நாட் சேயிங் ஆக்ஷன்ஸ், பட் இந்த கனெக்ஷனுக்கு ஆக்ஷன் தேவைப்படுது, ஆக்ஷன்ஸ் வேணும். ரெண்டு பேருமே இந்த கனெக்ஷனுக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த கனெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகே, ஒரு பர்சன் மட்டும் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, பட் இன்னொரு பர்சன் சைலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரெண்டு பேருமே ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஆக்சுவலி இந்த பர்சனோட கேரக்டர் இது கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு என்ன ரீசனாக இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இங்கே எப்படி தெரியுதுன்னா இந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு வந்து இந்த தேர்ட் பர்சன் தான் ரீசனாக இருக்காங்க. அந்த மேனிப்புலேஷன்ஸ்னால தான் இவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப கேரிங்காக, லவ்விங்காக, ஸ்வீட்டாக பார்த்துருப்பாங்க, டேக் கேர் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணியிருப்பாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் உங்களுக்காக போட்டிருப்பாங்க, உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் இவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போது உங்களுக்கு டவுட் வருது, ஏன் இந்த பர்சன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இது உங்கள் கேரக்டரே கிடையாதே அந்த மாதிரி. இந்த பர்சனோட பிஹேவியருக்கு ரீசனே அந்த தேர்ட் பர்சன் தான், சேஞ்சஸ்க்கு ரீசன். ஸோ அந்த தேர்ட் பர்சன் மேலே ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. அண்ட் தென் சப்போர்ட் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த கனெக்ஷனில். ஒரு ஹார்டான டைமில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் போயிருக்கோம் இந்த பர்சனோட சைடில் இருந்து, அது மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் மட்டுமே இந்த கனெக்ஷனுக்காக இப்போ வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பர்சன் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டுமே இப்போ உங்களுக்கு இல்லை. உங்கள் பர்சனோட சிச்சுவேஷனுமே வந்து ஸ்ட்ரக்காக இருக்குது. நெகட்டிவான எனர்ஜியில் தான் இப்போவும் இந்த பர்சன் வந்து இருக்காங்க. அவங்களோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்குது, நெகட்டிவ் சிச்சுவேஷன். உங்ககிட்ட அவங்க பேசலனாலுமே உங்கள் மேலே அவங்களுக்கு ஸ்டில் அந்த கேரிங் இருக்குது. த குயின் ஆஃப் கப்ஸ், ஸ்டில் உங்கள் மேலே கேரிங் இருக்குது இந்த பர்சனுக்கு. இந்த கனெக்ஷனில் ஒரு நியூ பிகினிங்ஸ் வரும். லவ், ஃப்ளோயிங் அண்ட் செரிஷிங் எல்லாமே உங்கள் கனெக்ஷனில் அகெயின் வரும். ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த சேஞ்சஸ் எப்படி வரும்னா நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இந்த கனெக்ஷனில். ஸோ எஸ், இந்த கனெக்ஷனில் நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட ஹெல்ப் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அந்த ஹெல்ப்புமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கனெக்ஷனுக்காக லைக் ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது மட்டும்தான் இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஆர்எல்ஸ் இந்த கனெக்ஷன் வந்து இப்போது இருக்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அகெயின் டவர் மொமெண்ட்டுக்கு இன்னும் அதிகமாக இன்னும் பெரிய டவர் மொமெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயாச்சும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் பேசிகிட்ருக்கலாம், அதுவுமே வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் வந்து இந்த கனெக்ஷன்லாம் தேவைப்படுது. ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. என்னால் அது மட்டும்தான் பார்க்க முடியுது. பர்சன் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு பர்சன் ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த கனெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவுமே என்னால் பார்க்க முடியல. ஒரு பர்சன் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே அந்த பர்சனால் 100% கொடுக்க முடியல. ஓகே, அண்ட் அவங்க அதிகமாக டே பை டே இந்த ரிலேஷன்ஷிப்காக யோசிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அந்த பர்சனால் 100% கொடுக்க முடியல. 2 பேருமே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், மியூச்சுவலாக எடுக்கணும். லெட்ஸ் see, நம்ம இப்போ சேனல் மெசேஜ் பார்க்கலாம். திங்க் அபவுட் திஸ் பர்சன். See, rose with love. Again இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்குது, அண்ட் ஹோப் இன் யுவர் ஹைஸ். நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், ஆக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸில் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஆக்ஷன்ஸ் எப்போவாச்சும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, see, I want to resolve our issues. ஒரு பர்சன் நினைக்கிறீங்க, ஒரு பர்சன் சைட்லேருந்து அது இல்லை. see guys, பீச் டேட்ஸ், நீங்கள் 2 பேரும் பீச் டேட்ஸ் போயிருக்கலாம். அண்ட் see, I want you. Beautiful. I want you. Overthinking. ஒரு பர்சன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க, ஒரு பர்சன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. யூ டிசர்வ் பெட்டர். உங்கள் மைண்ட் செட் இப்படி இருக்கலாம், ஐ டிசர்வ் பெட்டர். நான் எதுக்கு இந்த கனெக்ஷனில் இருக்கிறேன், இந்த கனெக்ஷன் எனக்கு நிறைய பெயின் மட்டும்தான் கொடுக்குது, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். see, யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் மை ஃபீலிங்ஸ். பர்சன் வந்து இன்னொரு பர்சனோட ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. see, ஐ ட்ரீம் ஆஃப் யூ. பியூட்டிஃபுல். ஒரு ட்ரீம் உங்கள் மேலே இந்த பர்சனுக்கு இருக்குது. டெலிபதி, சில டெலிபத்திக் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். see guys, a transformation. okay, transformation. and see, த ஹிடன் ட்ரூத். ஓகே, ஏதோ ஒரு ஹிடன் ட்ரூத் இந்த கனெக்ஷனில் ரிவீல் ஆகலை. சூன் அது வந்து ரிவீல் ஆகும். see, ஐ லவ் யுவர் ஹைஸ். ஐ லவ் யுவர் ஹைஸ். பியூட்டிஃபுல். இந்த பர்சனுக்கு உங்கள் ஹைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தே லவ் யுவர் ஹைஸ். see, சீக்ரெட்ஸ். ஐம் சீங் சீக்ரெட்ஸ். ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்குது. பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ டைம் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஓகே, இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக உங்களுக்கு இருக்குது. ஓகே, டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. இந்த பர்சன் சில ஒரு சுச்சுவேஷனில், பேடான சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிருக்காங்க, பட் இந்த பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. ஓகே, இந்த கனெக்ஷனை விட்டு நீ மூவ் ஆன் பண்ணிடாத, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸுமே அவங்க சைட்லேருந்து கிடைக்கிது. டோன்ட் கிவ் அப் ஆன் மீ, கிவ் அப் ஆன் பண்ணாது, அந்த மாதிரி. see, I regret lying to you. சம்திங் இந்த பர்சன் உங்ககிட்ட எதா பொய் சொல்லியிருக்கலாம், அதை நினச்சி இவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. see, ஃபோட்டோஸ். உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன். லெட்ஸ் see, ஒன் ஷிப். ஒரு பர்சன் மட்டும்தான் இந்த கனெக்ஷனுக்காக எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. see, I want to get close to you again. இந்த பர்சனுக்கு உங்கள் லைஃப்பில் வரணும், உங்கள் கூட அகெயின் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. மந்த்ஸ்: டிசம்பர், அக்டோபர், மார்ச், ஜான், ஃபெப், செப்டம்பர். see, மூன். ஐம் கெட்டிங் மூன். எமோஷ்னல்ஸ், நிறைய எமோஷ்னல்ஸ் இந்த பர்சன் சைடில் இருந்து வருது. see, ஐம் சாரி கம்மிங் அப். ஐம் சாரி. see guys, பியூட்டிஃபுல். ஐம் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் யூ. இந்த பர்சன் அகெயின் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஒரு நீங்களுமே பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். அகெயின் இந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் இந்த நோ கான்டாக்டை சரி பண்ணிடலாம். ஃபேக் பிஸி. ஓகே, சம்ஒன்ஸ் ஃபேக் பிஸியாக அவங்க காட்டிக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டாரோட்டில், பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இந்த கனெக்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் ஃபைனல் ஒன், அகெயின் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் மை ஃபீலிங்ஸ். ஓகே, ஐ டேக் another one also. Again, I'm getting father and mother. Okay, let's see. See guys, I miss you so much that it hurts. Beautiful.
ஓகே, சம்திங் இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷனில் இல்லை. ஸோ ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.